வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் SC/ST மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் வழக்கு தொடுத்த ஐயாசாமி தீர்ப்பு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் NHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குனர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் SC/ST மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆதிதிராவிடர் வகுப்பைச் சேர்ந்த SC/ST மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024-2025 நடப்பு கல்வி ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் SC/ST மாணவ மாணவியர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் மத்திய அரசால் வழங்கப்படும் MSP கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் என அனைத்து விதமான கல்வி உதவித்தொகை வழங்கும் இத்திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று கல்வி உதவித்தொகையினை வழங்கி தொடங்கி வைத்தார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் AK சாய்ஜே சரவணன்குமார், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள 430 பள்ளிகளில் பயிலும் 17,685 பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் 136 கல்லூரிகளில் பயிலும் 4,228 கல்லூரி மாணவ மாணவியர்கள் என 561 பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் 19,893 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுகின்றனர். நடப்பு கல்வி ஆண்டிற்கான ஒதுக்கப்பட்ட திருத்தப்பட்ட மதிப்பீடு மூலம் அளிக்கப்பட்ட மொத்த தொகை 64,92,44,000 ரூபாய் ஆகும். இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் மத்திய மற்றும் மாநில கல்வி உதவித்தொகையான 64,02,10,000 ரூபாயில் ரூபாய் 42,13,10,000 ஏற்கனவே செலுத்தப்பட்டுவிட்டது. மீதமுள்ள ரூபாய் 21,89,00,000 தற்போது செலுத்தப்படுகிறது என்று அச்செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் வழக்கு தொடுத்த ஐயாசாமி தீர்ப்பு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. புதுச்சேரியில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 9 நாட்களாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் காமராஜர் சிலை அருகே ஒன்று கூடிய பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கருப்பு கொடியுடன் வழக்கு தொடர்ந்த ஐயாசாமி தீர்ப்பு நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சட்டமன்றம் நோக்கி செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மீண்டும் வேலை வழங்கு.
புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் NHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குனர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்து அரசு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மிக குறைந்த அளவே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் மத்திய அரசு NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு பலமுறை கடிதம் அனுப்பியும் உள்ளது. ஆனால் அரசும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணியை புறக்கணித்த NHM ஊழியர்கள் சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்திற்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. கட்சி சார்பில் காங்கிரஸ் நிர்வாகி சூசேராஜ் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். புதிய மதுபான தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாஜக NR காங்கிரஸ் அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்றுத் திட்டங்களை வலியுறுத்தி இன்று சட்டமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவித்திருந்தன. அதன்படி இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் MLA நாரா கலைநாதன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம் உட்பட 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினர். அப்போது புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ரெஸ்டோ பார்களை முறைப்படுத்த வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாமல் தாமதப்படுத்தும் கல்வித்துறை இயக்குநரை கண்டித்து கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்வித்துறையின் இயக்குநரே, உயர்நீதிமன்ற ஆணைகளை உடனடியாக கல்வித்துறையை கேட்டதுண்டா? நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அதிகாரிகளை தயார் செய்து அனுப்பிவிட்டோம். ஊழியர்கள் சங்க சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பயனாளிகளுக்கு வழங்கினார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா 3 சக்கர மோட்டார் வாகனத்தை வழங்கினார். மத்திய பாஜக அரசை கண்டித்து CITU தொழிற்சங்கத்தினர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை மத்திய அரசு கைவிட வேண்டும், புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், ஆன்லைன் மூலம் அபராதம் விதிப்பதை கைவிட வேண்டும், தொழிற்சங்க சட்டங்களை திருத்துவதை கைவிட வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் மறைமலை அடிகள் சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
CITU போராட்டம் நடக்குதுப்பா. தொழிலாளியே பறிக்கிறான் போகாதே தொழிலாளர்கள் உரிமைகளை போக்குவரத்து தொழிலாளர்கள் சிறு வாகன தொழிலாளர்கள் உழைத்து பிழைக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மதிவாணன் தலைமை தாங்கினார். இதில் CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் கல்லூரி மாணவிகள் பல நாடுகள் உணவுகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். மனையியல் துறையைச் சார்ந்த முதலாம் ஆண்டு முதுகலை படிக்கும் மாணவிகள் பல்வேறு வகையான உணவு உற்பத்தி முறைகள் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் பிரான்ஸ், இலங்கை, மெக்ஸ்டோன், சைனீஸ், ஜப்பானீஸ், இத்தாலி, கான்டினென்டல் ஆகிய நாடுகளைச் சார்ந்த உணவு பலகாரங்களை தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை கல்லூரி இயக்குனர் முனைவர் செல்வராஜ் மற்றும் ஹோட்டல் செண்பகாவின் கார்த்திகேயன் துவங்கி வைத்து தலைமை உரை நிகழ்த்தினர். மனையியல் துறையின் தலைமை பேராசிரியர் முனைவர் அலமேலு மங்கை துவக்க உரையாற்றினார். மேலும் கல்லூரியைச் சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். முனைவர் ரஜினி சன்னோலியன் ஒருங்கிணைத்து நிறைவாக நன்றி உரையாற்றினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? புதுச்சேரியில் வணிக திருவிழா பரிசு கூப்பன் குழுக்களை வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கரன் MLA தொடங்கி வைத்தார். புதுவை சுற்றுலாத்துறை மற்றும் புதுவை வணிகர் கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் வணிக திருவிழா புதுச்சேரி ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் பிரம்மாண்டமாக நடத்தி பரிசுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டிற்கான புதுவை வணிக திருவிழா கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த வணிக திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த வணிக திருவிழாவில் புதுவையில் 230 வணிக நிறுவனங்களும், காரைக்காலில் 159 வணிக நிறுவனங்களும், ஏனாமில் 56, மாஹேயில் 136 வணிக நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த வணிக நிறுவனங்களில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு பரிசு கூப்பன் வழங்கப்பட்டு வந்தது. பொதுமக்கள் போட்டி போட்டு கொண்டு பரிசு கூப்பன்களுடன் பொருட்களை வாங்கி சென்றனர். பரிசு கூப்பன் வாங்கியவர்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு 34 பேருக்கு கார், 68 பேருக்கு ஸ்கூட்டர், 352 பேருக்கு கிரைண்டர், 352 பேருக்கு மிக்சி, 3518 பேருக்கு சுடுதண்ணீர் கொதிக்க வைக்கும் இயந்திரம், 35,174 பேருக்கு கிச்சன் செட், 35,174 பேருக்கு பால் குக்கர் ஆகிய பரிசுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான பரிசு குழுக்கள் இன்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கரன் MLA கலந்து கொண்டு பரிசு குழுக்களை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வணிகர் கூட்டமைப்பு பொருளாளர் தங்கமணி, பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், துணைத் தலைவர் தண்டபாணி, சங்கர், சந்துரு, பாபு, ஹரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ரணகளிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற ரணகளிப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவமூர்த்திக்கு சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது.
இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் சின்னத்தம்பி நாயக்கர் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன தலைவர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், என்ஆர் காங்கிரஸ் மாநில இளைஞரணி செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் கணபதி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு துறை மூலம் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை குடிநீர் போரினை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 7.93 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாவதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் சிபிஐ வழக்குக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லையெனில் அவரது வீடு முற்றுகையிடப்படும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீட்டில் 63 லட்சம் ரூபாய் சிபிஐ பறிமுதல் செய்துள்ளனர். பாரபட்சமின்றி விசாரணை மேற்கொள்ள வேண்டும். பெரிய தலைகள் மாட்டுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள நாராயணசாமி, முதலமைச்சரின் ஈடுபாடும் இதில் உள்ளது. இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களில் கொள்ளையடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியே தூக்கி வீசியது அராஜகம் என்றும், ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. உழவர்கரை பிச்சைவீரன்பேட்டில் மாநில கபடி போட்டியை அமமுக இணை செயலாளர் லாவண்யா துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பிச்சைவீரன்பேட்டில் யுனைடெட் அமைப்பின் தலைவர் தெய்வசிகாமணியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான ஆடவர் பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து பல்வேறு ஆடவர் மற்றும் பெண்கள் அணியினர் கலந்து கொண்டு விளையாடினர். இதன் தொடக்க விழா நேற்று முன்தினம் 22ஆம் தேதி நடைபெற்றது. இதில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டி நடத்துவதற்கு 15,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். மேலும் நியூ வேர்ல்டு அணி வீரர்கள் 13 பேருக்கு விளையாட்டு சீருடையும் வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமமுக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேற்கு மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேலு, பிச்சைவீரன்பேட் முருகன், செல்வமணி, ஐயப்பன், வேலு, குமார், அன்பழகன், முத்துப்பிள்ளைப்பாளையத்தைச் சேர்ந்த பிரசாத், ராஜீவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரமலான் நோன்பை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் ஏழை குடும்பத்தினர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான முகமது ஹசன் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில செயலாளர் ரகுபதி, மகளிர் அணி தலைவி நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அயூப், உபைதுர் ரஹ்மான், கார்த்தி, ராஜேந்திரன், மணிமாறன், பூபாலன், காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி சேந்தநத்தம், பாண்டியன் நகர் மற்றும் சிவவேலன் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் உள்ள பாண்டியன் நகர் 2வது குறுக்கு தெருவிற்கு ரூபாய் 16.76 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் சிவவேலன் நகருக்கும் ரூபாய் 14.20 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும்
ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜே சரவணன்குமார் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் அழகப்பன், அன்பரசு, ஐயப்பன், சுபாஷினி, கோமதி, காந்திமதி, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் சேந்தநத்தம் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்மண்டபம் கிராமத்தில் கோயில் இடத்தை மீட்டுத்தர கோரி கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கல்மண்டபத்தில் முத்துமாரியம்மன் கோயில் இடத்தை மீட்டுத்தர கோரி அப்பகுதி மக்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்மண்டபம் முத்துமாரியம்மன் கோயில் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 7000 சதுர அடி இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சொந்தம் கொண்டாடி கிராவல் மண் அடித்துள்ளார். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சில மாதங்களுக்கு முன்னர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கொண்டு நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர்கள் புகார் அளித்தனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இடத்தை மீட்டுத் தருவதாக தொகுதி MLA கூறியுள்ளார். மாதங்கள் பல கடந்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் அந்த நபர் கம்பிவேலி போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கோயிலுக்கு சொந்தமான அதே இடத்தில் பந்தல் அமைத்து தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வழி போக முடியல, ஸ்கூல் பசங்க எங்கேயும் போக முடியல, பஸ் ஏற வர முடியல, செத்து போனா வழி வர முடியல. அதுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு புதுவை அரசு வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் 34ஆம் ஆண்டு விழா பள்ளியின் வெள்ளி விழா கட்டடம் லில்லி ரெஜிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை அரசின் கல்வி செயலர் ஜவஹர், பள்ளி முன்னாள் மாணவரும் பொறியாளருமான கிருஷ்ணசுந்தர், பள்ளியின் ஆலோசனை குழு தலைவரும் புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேயா தேவாலய பங்கு தந்தையுமான ஜோசப் பால் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கடந்த கல்வியாண்டில் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை பாராட்டி சுழற்கேடயமும் முதல் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 47 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கி வாழ்த்தி பேசினர். மேலும் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து வருகை தந்த 5 ஆண்டுகள் முதல் 9 ஆண்டுகள் வரை வருகை தந்த 18 மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும், 9 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்த 3 12ஆம் வகுப்பு மாணவர்களான ஷெர்வின், ஜோஸ்வா, ரேஷ்மா, யோகிதா ஆகியோருக்கு கேடயமும் வழங்கி கௌரவித்தனர். மேலும் விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்த மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். இந்த கல்வியாண்டில் சிறந்த மாணவர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களான ஆரம்ப பள்ளி பிரிவில் 5ஆம் வகுப்பைச் சேர்ந்த கிறிஸ்டினா ஆல்விவ், உயர்நிலைப்பள்ளி பிரிவில் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த பிரியன், மேல்நிலைப்பள்ளி பிரிவில் 12ஆம் வகுப்பைச் சேர்ந்த விஜயமித்ரன் மற்றும் தனிஷா பிரின்சி. இக்கல்வியாண்டில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் 12ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு மாணவி ஷஜ்விஜ்னி, 12ஆம் வகுப்பு கணினி பிரிவு மாணவர் சர்வேஸ்வர், 12ஆம் வகுப்பு வணிகவியல் பிரிவு மாணவன் கைலாஷ், விளையாட்டு பிரிவில் முதலிடம் பெற்ற 12ஆம் வகுப்பு மாணவர்களான தர்ஷினி, ஸ்ரீஜோன்வா, வினாடி வினா போட்டியில் சிறப்பிடம் பெற்ற 12ஆம் வகுப்பைச் சேர்ந்த அரவிந்த் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். 25 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த 2 ஆசிரியைகள் ரெஜினா கார்மெல், தனலட்சுமி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வரவேற்புரை வழங்கினார். பள்ளியின் தாளாளர் ரெஜிஸ் ஃபெடரிக் இக்கல்வியாண்டிற்கான ஆண்டு அறிக்கையினை வாசித்தார். நிகழ்ச்சியில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜிதா ஃபெடரிக், பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் லோகரஞ்சன், முகிலன், சுருதி, ஸ்ரீஜா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். 12ஆம் வகுப்பு மாணவன் விஜயமித்ரன் நிறைவாக நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா தலைமையில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம்
SC/ST மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கருப்பு கொடியுடன் வழக்கு தொடுத்த ஐயாசாமி தீர்ப்பு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் NHM ஊழியர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க வலியுறுத்தி இயக்குனர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.